வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்துல நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா தடையை மீறி பனைமரம் ஏறி கல்ல இறக்கியிருக்காரு. இதுல எதிர்மறையான விமர்சனங்கள் சில பேரால வைக்கப்பட்டுச்சு. அதுல விஷமத்தன்மையான பொய் பிரச்சாரங்களையும் உள்ள செலுத்தி மக்கள் கிட்ட இது ஒரு தவறான விஷயம், முற்றிலும் தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறதே மறக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. அதை குறித்து பாரியோட கருத்து என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு நான் 2-3 நாட்களா ஆவலா இருந்தேன். அதை குறித்து இன்னைக்கு அவர்கிட்ட கேள்வி எழுப்ப போறேன். வணக்கம். வணக்கம். சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு தெரியும். பட் இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா தேவையில்லாம் நிறைய பிரச்சாரம் சுத்தி 360 டிகிரிஸ்ல இது குலத்தொழில இது பண்றாங்க, அப்புறம் போதையை எல்லாருக்கும் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை என்ன பாரு இதுல? அடிப்படையில் என்னன்னா, ஒரு பொருளுக்கு தடை என்பது வைக்கப்பட்டிருக்குது. அந்த பொருளுக்கு அதிக டாக்ஸோ இல்ல அதிக தடையோ இந்த மாதிரிலாம் வைக்கப்படும் பொழுது அந்த பொருளை அந்த அரசாங்கத்தை மீறி, அரசாங்கத்துடைய கட்டளையை மீறி அதை எடுத்துட்டு வர்றதுங்கிறது ஒரு விதமான அறவழி போராட்டம். இந்த அறவழி போராட்டம் எங்க இருந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி அவருடைய சத்தியாகிரக போராட்டத்துல, உப்பு சத்தியாகிரகத்துல இருந்து நம்ம இதை கத்துக்கிறோம். காந்தி இருக்கிற காலகட்டத்துல உப்பை இந்தியர்கள் எடுப்பதற்கு தடை, வெள்ளக்காரன் தான் உப்பை ப்ராசஸ் பண்ணணும், அந்த உப்பை நம்மளா போய் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அப்ப இந்தியர்கள் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய, நம்ம கடல்ல இருந்து வரக்கூடிய உப்பை நம்ம எடுக்கக்கூடாதா, நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தடைகளை மீறி காந்தி போயிட்டு அந்த உப்பை எடுத்துட்டு வராரு. உரிமை போராட்டம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு உரிமை போராட்டத்தை தான் சீமான் அவர்கள் இதுல செஞ்சு காட்டியிருக்கார். இது ஆக்சுவலா நிறைய பேர் கல் இறக்குறோம் போராட்டங்களை பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நல்லசாமி அவர்லாம் பாத்தீங்கன்னா பல முறை அதை செஞ்சிருக்காரு. தடைகளை மீறி கல்ல இறக்குறதுல நல்லசாமி அவரும் இந்த போராட்டத்துல இருக்கிறாரு, பல முறை செய்திருக்கிறார். ஒரு படி மேல போய் சீமான் அவர்களே மரத்துல ஏறி கல் எடுத்ததுதான் இந்த இதோட ஒட்டுமொத்த ஹைலைட், இந்த போராட்டத்தோட ஹைலைட். சரி, உப்பு எடுக்க போறதுன்னா அது பக்கத்து கீழே இருக்கும், கையில போய் எடுத்துடலாம். நீங்க பாத்துப்பீங்க, காந்தி போய் உப்பு எடுக்கிறதே ஒரு போட்டோ இது மாதிரி வரைஞ்சு ஐகானிக் பிக்சர். அதுக்கு ஈக்குவலான ஒரு ஐகானிக் பிக்சர் தான் இப்ப சீமான் அவர்கள் பனைமரத்துல போய் ஏறி கல் எடுக்கிற அந்த காட்சிகள். அதை செய்வதற்கு ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் வேணும். அது மெனக்கெட்டு தான். அதெல்லாம் நீங்க கொச்சைப்படுத்துறதோ, இது சில பேர்லாம் பனை மட்டைகள் சீவப்பட்டிருந்தது, அவர் படிக்கட்டு வச்சு ஏறி இருக்காரா இல்லையா, இதுதான் நீங்க பாக்கணும். அதுவும் கூட மித்தவங்களெல்லாம் நம்ம சொல்றது இல்லை, நம்ம ஒரு அநாகரிக அரசியலா போயிடும். மத்தவங்க அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செஞ்சிருக்காங்களா? உங்க ஆட்களுக்கு எல்லாம் பதநீர் எது கல்லு எதுங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாது, பதனி எப்படி செய்யறதுன்னு தெரியாது. கல்லு இந்த அளவுக்கு ஒரு அறிவியல் கூட்டமா தான் திமுக கூட்டம்லாம் இருந்திருக்கு. இந்த அப்பாவு இவரெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்ற விளக்கம், அவர் கொடுக்குற விளக்கம் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல பாருங்க. கல் எது பதனி எதுங்கிறதுன்னு தெரியல. பதநீர் தூய்மையானதான், பதநீரில் சுண்ணாம்பு போட்டா கல்லாயிரும்னு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு புரிதலை அவர் சொல்றாரு. அப்ப கல் எப்படி இருக்கும், பதனி என்ன அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. சரி, அதையும் நம்ம விளக்கமா சொல்லிடுவோம் ஒரு இதுல. அதாவது என்னன்னா, இயற்கையாக நீங்க மரத்துல இருந்து சீவி விட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சீவுனீங்க அப்படின்னா அது சொட்டு சொட்டா அந்த பாலையில இருந்து இது வடியும், பால் வடியும். இந்த பால் டைரக்டா இருக்கும்போது அது ஆக்சுவலா கல்லுன்னு சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட பதனி கன்சிஸ்டன்சில தான் வரும். சரி, ஆனா அதை நீங்க பானையில வச்சுதான் ஒரு டிராப்பா வரும். யாருமே மேல போயிட்டு வாயை திறந்து அப்படியே படுத்துக்க மாட்டாங்க, அப்படியே வாயில அப்படியே உழு அப்படின்னு. அப்ப அது டிராப்பா உழுறதுல போதை கிடையாது. ஆனா அப்படி விழுறது ஒரு பானைக்குள்ள நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. இது அதுல அதிக சுகர் கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த பால், பனம்பால்னு வச்சுக்கோங்க. அந்த பனம்பால் விழுந்துகிட்டே இருக்கும், அது விழுக கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி எவ்வளவு நேரம் கலெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட்டு நீங்க இருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நாளுக்கு அது கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். இரவு நேரம் ஒரு இரவு நேரம் முழுக்க கலெக்ட் ஆகும். இப்படி கலெக்ட் ஆகவே அது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓப்பன்ல இருக்கு, காத்துல இருக்கு, அது மூடி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதுல ஈஸ்டோடைய இது இருக்கனால புளிக்க ஆரம்பிக்கும். அது எப்படி தயிர் பால் திரிஞ்சு தயிரா மாறுதோ அதே போல அது திரிய தொடங்கும். அதாவது அந்த ஃபெர்மெண்டேஷன். இது ஆக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதுல பாக்டீரியாஸ் அந்த சுகரை சாப்பிட்டு அது ஒரு ரியாக்ஷன் உருவாக்கும். இந்த ரியாக்ஷன் என்னன்னா, அது சுகர் கண்டென்ட்டை குறைச்சு ஆல்கஹால் உள்ள உருவாக தொடங்கும். இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன்ங்கிறது இயற்கையான ப்ராசஸ், பால் தயிராக மாறுவது போல். அப்ப அதுல அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக தொடங்கும். இது நீங்க காலையில எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் பானையில இந்த மாதிரி பனம்பால் தேங்க அது காலையில போய் நீங்க எடுக்கும்போது அது கல்லா மாறி இருக்கும். அதுல ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக உருவாகி இருக்கும், ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும். அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அது நொரை அடிச்சு போய் கிடக்கும். அந்த நொறையா போயிருக்கும், புளிப்பு சுவை இருக்கும். டைரக்டா பனம்பால் இனிக்கும். அந்த புளிப்பு அப்படிங்கிறது வருது அப்படின்னா அதுல அது கல்லாக மாறிடுச்சுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்படிதான் கல் எடுப்பாங்க. அப்ப எந்தமே கலக்காம நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த டைம் அந்த பனம்பாலை கல்லாக மாத்திரும். ஸோ நீங்க ஒரு இதுல பானையில கலெக்ட் பண்ணவே அது கல்லாகத்தான் நமக்கு கிடைக்கும். அது இறக்கும் போது வெட்டின உடனே போதையோட எதுவும் வராது. வெட்டின உடனே அது இனிப்பு தான். ஆனா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு அந்த டைமிங். ஸோ நீங்க ஒரு 12 மணி நேரம் அந்த பானையை நீங்க அங்க மாட்டிருக்கனால அது கல்லாகத்தான் டைரக்டா கிடைக்கும். இது ஒண்ணு. இப்ப இது கல்லாக மாறக்கூடாது. இது பதனியா எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சுண்ணாம்பை தடவி கட்டிடணும். ஓகே, சுண்ணாம்பை தடவிட்டீங்க அப்படின்னா அந்த ஈஸ்டோடைய இனப்பெருக்கத்தை அது கம்ப்ளீட்டா தடுத்து ஆரம்பிக்க விடாது, தடுத்துரும். ஸோ அப்ப என்னன்னா அந்த சுண்ணாம்பு கலந்த பனம்பால் அதுதான் பதனி. ஓகேவா? இதுல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்காது. புரியுதுங்களா? ஆல்கஹால் கண்டென்ட்டே ஃபார்ம் ஆகாது, பியூரா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது பதனி. ஏன் அப்படின்னா இதுல டைரக்டா சுண்ணாம்பு நம்ம தடவி எடுக்கிறதுனால அந்த சுண்ணாம்பு சத்தும் இதுல எக்ஸ்ட்ரா ஆடட். சுண்ணாம்பு சத்து எக்ஸ்ட்ரா ஆடட்னா இந்த பதநீரை குழந்தைகள் குடிக்கலாம், கால்சியம் பெண்கள் குடிக்கலாம், அந்த மாதவிடாய் முடிஞ்ச அந்த என்னமோ அந்த மெனோபாஸ் ஆன பெண்கள் குடிக்கலாம். இதெல்லாம் பதனியில குடிக்கும் போது அவங்களுக்கு அதிகமான கால்சியம் நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் அதிகமா இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நதி இயற்கை குளிர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதுல இல்லாம நிறைய முக்கியமான ட்ரேஸ் மினரல்ஸும் மல்டிவிட்டமின்ஸும் இதுல கிடைக்குது. அப்ப இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஒரு நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவுலயே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பேக்டு ட்ரிங்கா இது இருக்கும். நம்ம டிராபிக்கலா இருக்கற ஒரு பானமாவே போகுது. இந்த பதனியை வந்து தமிழ்நாட்டில் இறக்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கணும். சோ பதனி வந்து இறக்கலாம். இன்னொன்னு, இந்த பதனியை இறக்கணும்னாலும் சீமான் அவர்கள் போல மரத்து மேல ஏறித்தான் போகணும். ஓகே, பனை ஏறாம பதனியே இறக்க முடியாது. இது எதுக்கு சொல்றேன்னா சில கிறுக்கு கம்நாட்டிகள் கிறுக்கு லூசுகள் பேரை சொன்னா இதுக்கப்புறம் சொன்னா கொஞ்சம் சங்கடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது என்னன்னா குலத்தொழிலை வளர்த்து விடும் அப்படின்னு. பைத்தியக்கார பயலே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏண்டா பதனி எடுக்கும்போது குலத்தொழில் ஆயிருமாடாப்ப அது. இப்ப மீன் பிடிக்கிறோம். இப்ப மீன் பிடிக்கிறது அது மீனை குலத்தொழிலாக செய்தவர்களும் இருப்பார்கள். அப்ப மீன் பிடிக்கிறது குலத்தொழில்னு சொல்லிருவியா? குலத்தொழிலை வளர்த்து விடும் சொல்லிருவியா? அப்ப இவன் மீனை திம்பா இவனே குலத்தொழில வளர்க்கறான்னு சொல்ல முடியும். ஏதாவது பேசுறது எரிச்சல் வருதா இல்லையா? மீன் பிடிக்கிறது ஒரு காலத்துல ஒருத்தருக்கு குலத்தொழில் தான். சரி, ஓகே. இந்த ஜட்டி செய்யறது, துணி செய்யறதுலாம் நெசவாளர்களுடைய குலத்தொழில். இப்ப நாளை முதல் நீங்க என்ன பண்றீங்கன்னா அமலக்கட்டையாகத்தான் உலாத்த வேண்டும். ஏன்னால் ஆடைகள் வடிவமைப்பது குலத்தொழில் அல்லவே. எனக்கு இமேஜினரி மைண்ட் தேவையில்லாம எவ்வளவு லூசுத்தனமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் விவசாயம் பண்றதும் கூட ஒருத்தனுக்கு குலத்தொழில் தான். அதுக்காக நான் அன்னம் தண்ணி பருக மாட்டேன். எவ்வளவு முட்டாளுகளா இருக்கானுங்க பாருங்க. அப்ப எதையாவது ஒண்ணு உருட்டணும். வந்தமா ஒரு நீல கலர் சொக்கா எடுத்தமா, அதுல கோட் செஞ்சு மாட்டினமா, போயிட்டு அம்பேத்கர் வாழ்கன்னு சொன்னமா, அதோட கிளம்பி போனோமா, அந்த பக்கம் போனோமா, யாராவது கரும்பு தோட்டத்துல சிமெண்ட் ரோடு போட்டிருப்பான். அந்த சிமெண்ட் ரோட்ல போனீங்கன்னா அவர் சூக்கால நிப்பாரு. அந்த சூக்கால போய் உட்காந்து படுத்து அதை நாக்கால பாலிஷ் பண்ணமா, எந்திரிச்சு கிளம்பி வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு கிறுக்கு பயலாட்டம் வந்துகிட்டு கருத்து சொல்றது. அறிவு வேண்டாம். பனைமரம் ஏறினா குலத்தொழில் வளர்ந்துருமா? சரி, இப்ப பறையிசை அடிச்சா என்ன வரும் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இப்ப பறையிசை அடிச்சா என்ன வரும்? குலத்தொழில். அது அவ பறையிசை ஃபுல்லா ஒழிச்சிடலாமா? என்னடா பேசுறீங்க அறிவு கட்டத்தனமா? ஏன்னா பதனி எடுக்கிறதுக்கு மரம் ஏறி தாண்டா ஆகணும், நொங்கு புடுங்கிறதுக்கு மரம் ஏறி தாண்டா ஆகணும். பனை ஏறினாவே அது வந்து குலத்தொழில வளர்த்துரும் அப்படின்னா இதை விட முட்டாள்தனமான கருத்துக்களை யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உருட்டுறாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு அங்க ஒரு சீமான் அவர்கள் மரம் ஏறிட்டாரு. அவர் மரம் ஏறினோன்னா அப்படி அவர் வந்து அரசியல்ல பெரிய அளவு ஏறிட்டாருன்னு இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. விவசாயிகள்லாம் வாக்கு போட்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சு. ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துல கதறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கதறாங்க. இன்னொருத்தர் அவரெல்லாம் டாக்டர். அவர்லாம் என்ன சொல்றாரு, வந்து இதை ஏற்க முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது கல்லுக்கு தமிழகத்தில் தடை வேண்டும், தடை இருக்கு, திரும்ப தடை வேண்டும், அதை மீறி எடுத்த சீமான் அவர்களை கைது செய்ய வேண்டும். கைது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க மட்டுமல்ல, செவ்வாய் கிரகத்தில் கூட நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம்னு ஒருத்தர் கைது செய்யுங்க கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. செய்யுங்க, அதுதான் அவருக்கும் எதிர்பார்க்கிறாரு. நீங்க செஞ்சீங்கன்னா தான் அதை வச்சு அவர் உங்களை செய்ய முடியும்னு பாக்குறாரு. செய்யுங்க. ஆனா எவ்வளவு ஒரு லூசுத்தனமான கருத்து இது. சரி, கல்லு உடம்புக்கு கெடுதி, அவர் பெரிய அறிவாளி சொல்றாரு. ஆமாங்க, அதுல ஆல்கஹால் இருக்குங்க, அதையும் நம்ம சொல்லித்தாங்க ஆகணும். கல் என்பது அனைவரும் பருகக்கூடிய பானமா? கிடையாது. நானும் அந்த நாம் தமிழரோட நரேஷனுக்குள்ள நான் போகல. கல் வந்து அனைவரும் பருகக்கூடிய பானம் அல்ல. கண்டிப்பா குழந்தைகள் பருகக்கூடாது. ஆல்கஹால் வேண்டாம்னு நினைக்கிற யாருமே கல்லை எடுத்துக்க கூடாது. காரணம் என்னன்னா கல்லிலும் ஆல்கஹால் இருக்கு.
புரியுதுங்களா? கல் என்பது உணவு பொருள் அப்படின்னு சொல்ற அந்த நெரேஷனுக்குள்ள நான் வரல. கல் வந்து அது ஒரு மதுபானம் தான். அது மதுபான வகைகளுக்குள்ளதான் அது வரும். எப்படி ஒரு பீருங்கிறது ஒரு லெசர் ஃபார்ம் ஆஃப் ஆல்கஹாலோ, அதே போல கல்லும் ஆல்கஹால் அளவு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மதுபான வகை தான். ஒரு பஸ் இருக்கும், ஒரு போதை இருக்கும். போதை இருக்கு கண்டிப்பா, அதுல ஆல்கஹாலே இருக்கு. போதைங்கிறத கடந்து ஆல்கஹாலே இருக்கு. இப்ப கல்லுல மேக்சிமம் ஆல்கஹால் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6-7% இல்ல 8% வரைக்கும் மேக்சிமம் வரும். அதுக்கு மேல ஆல்கஹால் அதுல உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது குடிக்க முடியாது. ரொம்ப புளிச்சிரும், ரொம்ப புளிச்சிரும், குடிக்க முடியாது. பேசிக்கா குடிக்க முடியாது, ரொம்ப இதாயிரும். அப்ப ஒரு 6 to 7% ஆவரேஜா கல்லுல வந்து ஆல்கஹால் இருக்கும். இது எதோட க்ளோஸ்னா 8% இருக்கக்கூடிய ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு பானம் வந்து பீர். ஸோ ஒரு திராட்சைகள் இருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பீருக்கு ஈக்குவலா இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் தான் கல்லு. நேச்சுரல் பீரா இருந்திருக்குது இந்த மாதிரி ஆல்கஹால் வரதுக்கு முன்னாடி. ஆமா, நேச்சுரலாக இயற்கையில இத தமிழர்கள் ஆதி காலத்துல இருந்து குடிச்சிருக்காங்களா? ஆமா, குடிச்சிருக்காங்க. ஆனா இதை வந்து பெண்களும் குடித்தார்கள், இதை வந்து குழந்தைகளும் குடித்தார்கள் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜி ரொம்ப தப்பு. காரணம் என்னன்னா, இது ஏன் இந்த குழப்பத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா, சில பாடல்கள்ல கல்லை வந்து பெண்கள் குடித்ததாகவும் கல்லை வந்து குழந்தைகள் சாப்பிட்டதாகவும் இருக்கக்கூடிய சில செயல்கள் எல்லாம் படிச்சுட்டு அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய கல்லையே பாருங்க. ஆனா அந்த காலகட்டத்துல பதனிங்கிற வார்த்தையே கிடையாது. ஓகே, நீங்க சங்க இலக்கியத்துல எங்கேயுமே பதனின்னு வராது. ஏன்னா பதனிங்கிற அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் லேட்டர்ல வந்த வார்த்தை. இன்னும் நான் சொல்றேன், இலங்கையில இன்னைக்கு வரைக்கும் பதனிங்கிற வார்த்தை கிடையாது. கல்லுதான். பதநீருங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட பதத்திற்கு அவங்க எது டிஃபரன்ஷியேட் பண்ணா, போதை இல்லாத கல்லும்பாங்க. போதை இல்லாத கல்லு, போதை இருக்கிற கல்லுன்னு அவங்க அப்படிதான் பிரிச்சிருக்காங்க. கல்லுதான் பதநீர்னு இன்னைக்கு நம்ம பிரிச்சு சொல்றோம். அந்த ஆல்கஹால கட் பண்ணிட்டு அதை சொல்றோம். அந்த ஆல்கஹாலை கட் பண்ணிட்டு அந்த வார்த்தை என்பது ஒரு பிற்கால வார்த்தை. அதாவது ஒரு 600-700 வருஷமா தான் அந்த பதனி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இன்னொரு வார்த்தை இருக்கு, தெளிவு அப்படிம்பாங்க. நம்ம ஊர் பக்கம்னா தெளிவு அப்படிம்பாங்க. சோ ஏன்னா தெளிஞ்சிருக்குல்ல, அந்த கால்சியம் எல்லாம் போட்டு அது தெளிஞ்சிருக்கனால இப்ப கல் வந்து ஒரு ஒயிட்டா பால் மாதிரி இருக்கும். நீங்க வந்து பதனி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஒயிட்டிஷ் கண்ணாடி மாதிரி இருக்கும். ஓகேவா? பழைய கஞ்சில இருக்கிற அந்த கலர்ல இருக்கும். சோ பதனி வந்து கொஞ்சம் தெளிஞ்சிருக்கிறதுனால அது பேர் தெளிவு அப்படின்னு ஒரு 100 வார்த்தை இருக்கு. ஆனா அந்த தெளிவுங்கிற வார்த்தையும் நீங்க பதனிங்கிற வார்த்தையும் சங்க காலகட்ட இதுல இல்ல. அது எல்லாமே கல்லுன்னு சொல்லிதான் அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க உண்மையாவே பதனியே குடிச்சிருந்தாலும் அது அந்த காலகட்டத்துல கல்லு என்றுதான் குறிப்பிட்டிருப்பாங்க, அழைக்கப்பட்டது. ஸோ அதனால வந்து அவங்க என்ன குடிச்சிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. அவங்க கல்லே குடிச்சிருக்கலாம். ஆனா அதை வச்சுட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது, குழந்தைகள் கல்லு குடித்தார்கள், ஆல்கஹால் எடுத்துக்கொண்டார்கள்னு. ஏன் அப்படின்னா, ஆல்கஹால் பை எனி ஃபார்ம் இஸ் டாக்ஸிக் டு ஹியூமன்ஸ். அதுல கொஞ்சம் கூட உங்களுக்கு சமரசமே இல்லை, எந்த சமரசமும் இல்லை. கல்லை நீங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு அணுக வேண்டும் என்றால், மதுபானத்தில் மாற்றும் தான் அணுக முடியும், மதுபானத்தில் தற்சார்பு தான் அணுக முடியும். புரியுதுங்களா? நம்ம ஊர்ல திராட்சை தோட்டங்கள் பெரிய அளவு கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதோடைய தன்மை தரமும் பெரிய அளவு கிடையாது, நல்லா இருக்காது. சோ இப்ப வெளிநாடுகள், ஐரோப்பிய நாடுகள், ரோமு, கிரேக்கத்துல எல்லாம் அந்த வைனு இந்த இதெல்லாம் வந்து அவங்க தங்களுடைய தற்சார்பு பொருளாதாரத்தோடு அந்த மதுபானங்களை உற்பத்தி செய்வது போல, தமிழகமும் தற்சார்பு பொருளாதாரத்தோடு ஒரு மதுபானத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அது கல்லு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. சோ கல்லை ஒரு தற்சார்பு மதுபானமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர, அதை அனைவரும் உட்கொள்ளக்கூடிய உணவாகவோ எல்லாரும் அருந்த வேண்டிய பானமாகவோ நம்ம ப்ரமோட் செய்யக்கூடாது. இந்த இடத்துலதான் நாம் தமிழர்ல இருந்து நான் வேறுபடுகிறேன். நாம் தமிழருடைய நரேஷன்ல கல் என்பது ஒரு உணவு பொருள், அதை வந்து அனைவரும் உணவாக உட்கொள்ளலாம், பெண்கள் ஆண்கள் என்று உணவாக உட்கொள்ளலாம்ங்கிற ஒரு நரேஷன் கொண்டு வராங்க. அதை நான் ஏற்கல. நான் சொல்றது என்னன்னா, கல் வந்து இயற்கையானது, கல் கலப்படமற்றது. ஆனால் கல்லும் போதை வஸ்துவே. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இதை நீங்க இன்னொரு கம்பேர் பண்ணலாம். கொக்கைன் இருக்கு, சரி, ஹெராயின் இருக்கு, மெத் இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது கஞ்சா இயற்கையானது, ஆனா கஞ்சாவும் ஒரு போதை வஸ்து. கரெக்டா? இப்ப இதெல்லாம் இருக்கு, அதனால அதை நம்ம லீகலைஸ் பண்ணலாம்னு சொல்றதை நம்ம ஏற்போமா? அதையும் கம்பேர் எப்படி பண்ண முடியும்? எதையும் இல்லங்க, கல்லையும் கஞ்சாவும் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. போதை தாங்க, பட் சைக்காட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல அது சைக்காட்டிக் சப்ஸ்டன்ஸ்ங்க, இது ஆல்கஹால் சப்ஸ்டன்ஸ் தானுங்க. சோ எல்லாமே போதை தான். ஆனா நான் சொல்றது கல்லையும் கஞ்சாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. கல் கம்பேர் டு பீர், கஞ்சா கம்பேர் டு கொக்கைன் அண்ட் ஹெராயின், எல்லாமே போதை தான். புரிஞ்சுக்கோங்க, நான் கல்லையும் கஞ்சாவையும் கம்பேர் பண்ணல, ஓகேங்களா?
கஞ்சா ஒரு இயற்கையான ஒரு போதை தரக்கூடியது. சரி. இதனால ஏற்படக்கூடிய நீங்க போதையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளோட கம்பேர் பண்ணும் பொழுது கஞ்சாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்பவே கம்மி தான். பட் கஞ்சாவால பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா படும். அதே போல கல்ல ஒருத்தன் டெய்லியும் குடிக்கிறான், கல்லு காலையில எழுந்து குடிக்கிறான், மத்தியானம் குடிக்கிறான், சாயந்தரம் குடிக்கிறான், காலையில அவனுக்கு கிட்னி ஃபெயில் ஆகுமானா ஆகும். ஒரு பானை கல்லுல ஒரு 7 to 8% ஆல்கஹால் இருக்கு, அதை குடிக்கிறான். கம்பேர் டு பீர். இப்ப பீரை ஒரு நாளைக்கு ஒருத்தர் 10 பாட்டில் பீர் குடிச்சானா அவன் உடம்பு என்ன ஆகும்? கேவலமா தான் இருக்கும். அதே தான் கல்லுக்கும். இப்ப பீர்னா ஜக்கில் குடிப்பாங்க, கல்லு பானையில குடிப்பாங்க. ஒரே கன்சிஸ்டன்சி தான். பீர் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஆல்கஹாலிக் சப்ஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா பீர் வந்து உடம்புக்கு கெடுதி கிடையாது. நீங்க பார்த்துப்பீங்க, சரி பீர் குடிச்சா பெருசா கெடுதல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல கல்லு குடிச்சா பெருசா கெடுதல் கிடையாது. ஆனா ரெண்டுமே எதற்குள்ள வருது? என்ன கேட்டகரி ஆஃப் ஃபுட்டுக்குள்ள வருது? மதுபானம். சோ அந்த மதுபான வகைகள் இருந்து கல்லை நம்ம வந்து அப்புறப்படுத்தணும்னு நம்ம சொல்லல. இங்க நீங்க வைக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டுல பீர் விற்க அனுமதி உண்டு, தமிழ்நாட்டுல சரக்கு பிராந்தி விற்க அனுமதி உண்டு, தமிழ்நாட்டுல வந்து வீரன் அது மாதிரி அந்த சரக்குகள் விற்க அனுமதி உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்ன உலக பிராந்திகள்லாம் இருக்கோ, உலக ஆல்கஹால்லாம் இருக்கோ, அது அத்தனையும் தமிழ்நாட்டுல விற்பதற்கு, தயாரிப்பதற்கு, ஃபேக்டரி அவுட்லெட்ஸை தயாரிப்பதற்கு அனுமதி 100% உண்டு, மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இதே தமிழ்நாட்டில் கல்லுக்கு மட்டும் அனுமதி இல்லை. இதுதான் இங்க வைக்கக்கூடிய டிபேட், வைக்கக்கூடிய பேச்சு. ஏன் இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு மதுபானத்தை நீ மூடி வச்சுட்டு செயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா மதுபானத்துக்கும் நீ அனுமதி கொடுத்துருக்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியம் என்ன? தமிழக அரசு தரப்புல இருந்து இது கொடுக்கப்படுற பதில் என்ன தெரியுமா? கல்லு நீங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல வந்து வெவ்வேறு இதெல்லாம் கலந்து கலப்பட மதுபானம் வந்துடும், அதை குடிச்சு செத்துருவாங்கலாம் அப்படின்னு. சரி, இனி சொல்றது சரி அப்படின்னா ஏன்டா கலப்பட மதுபானம் குடிச்சு ஆந்திரால அதிகமா சாவல, கேரளால அதிகமா சாவல, கர்நாடகத்துல அதிகமா சாவல, பீகார்ல அதிகமா சாவல, உத்தரப்பிரதேசம் அதிகமா சாவல? ஏன்னா இந்த எந்த ஸ்டேட்லயுமே கல்லை இறக்குவதற்கு தடை கிடையாது. கேரளால தடை கிடையாது, ஆந்திரால தடை கிடையாது, கர்நாடகத்துல தடை கிடையாது. நீங்க வடக்குல போனீங்கன்னா எந்த ஸ்டேட், இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்லயுமே கல் இறப்பதற்கு தடை கிடையவே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் எல்லாம் குடிச்சு செத்துருவானா? கலப்பட மதுவை குடிச்சு செத்துருவானா? இது இப்ப புரியுதா? அப்ப இங்க என்ன ஆக்சுவலா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லு கடைங்கிறது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷன், விலை கம்மியான ஆப்ஷன். டைரக்ட் போட்டி, யாரோட போட்டி போடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பன்னாட்டு மதுபான நிறுவனங்களோட இல்ல இந்த ஃபேக்டரிஸோட போட்டி போடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த ஃபேக்டரிஸை நடத்துறது யார்? அரசியல்வாதிகள். ரெண்டு தரப்பு. அப்ப அரசியல்வாதிகள் ஆஸ் எ பிசினஸா என்ன பாக்குறாங்கன்னா, கல்லு கடைகள் வந்துருச்சு அப்படின்னா, கல்லு கடைகள் நம்ம விவசாயிகளை திறக்க சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ்க்கு பாதிப்பு. இயற்கையா ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு மதுபானம், பெரிய அளவு உடம்புக்கு பாதிப்பு இல்லாத ஒரு மதுபானம் கிடைக்குதுங்கும் போது மது பிரியர்கள் அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மது அதிகமா குடிக்கிறவங்க கிட்ட நீங்க மயக்க பண்ணிட்டு ஏன் நீ மது குடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா பல பேர் என்னமா சொல்லுவாங்க, கடுமையான உழைப்பு, அதுல இருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஸ்ட்ரெஸ் இருக்கு, தூக்கம் வர மாட்டேங்குது, இதனால நாங்க மது குடிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் எல்லாருக்கும், நீ நாளையில இருந்து மது குடிக்காத, கல்லு குடி, கல்லு கிடைக்கும், கல்லு குடி அப்படின்னா கல்லு குடிச்சா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுலயும் ஓரளவுக்கு போதை இருக்கு. இப்ப கம்பேரிட்டிவ்லி ஒருத்தன் கல்லு குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் சாக மாட்டான். அவன் கல்லுல அடிக்ட் ஆகிறதுக்கோ, கல்லு மூலமா அவனுக்கு கிட்னி ஃபெயிலியரோ, லிவர் ஃபெயிலியரோ, வேற மாதிரியான ஆல்கஹாலிக் அடிக்ஷன் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அவன் அளவுக்கு அதிகமா குடிக்கணும். அதுக்கு அவனுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. இப்போ புரியுதுங்களா? ஒரு குவார்டர் சாப்பிட்டுட்டு போறான்னா அதுல ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா இருக்கும், சாப்பிட்றதுனால அவனுக்கு பாதிப்பு அதிகம், அது அவன் குடல்ல புண்ணாக்கிறோம், அதுல இன்னும் நிறைய தீங்கு செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கனால அவன் வந்து சீக்கிரம் சாவான். ஆனா அவனே கல்லு குடிக்க ஆரம்பிச்சானா மதுவால கிடைக்கக்கூடிய அந்த தூக்கம், அந்த உறக்கம் இதெல்லாம் கிடைச்சிரும். ஆனா மதுவால குடிக்கக்கூடிய பாதிப்பு ரொம்ப 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 கம்மி, அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. இதுதான் நீங்க பிரிச்சு பேசணும் மக்கள்கிட்ட. இல்லைங்க, இப்போ நீங்க வந்து ஒரு ஆங்கிள் இருந்தா பேசுறீங்க. நீங்க சொன்னீங்கல்ல மற்ற மாநிலங்கள் அங்கெல்லாம் வந்து கல்லு திறந்து வச்சிருக்காங்க, சாவு கம்மியா இருக்கு அப்படின்னு. நீங்க வந்து குடிக்கிறவங்க கிட்ட போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரலா எல்லாருக்கும் பேசுறத வச்சு புரிஞ்சுக்கலாம். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்க கிடைக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய மது வகைகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப தரம் தாழ்ந்ததாகவும் கேவலமாகவும் இருக்கு. அது ஆல்கஹாலானே தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து குடிமகன்களே எழுப்புறாங்க. அது ஓகே, ஆமா, அது வேற டிபேட்.
அதுல என்ன இதுவும் வரணும். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த மதுகளை விற்கணும் அப்படின்னா இதுகளை விட பிரைஸ் பாயிண்ட்ல கம்மியா இருக்கக்கூடிய உயர்தர மதுவாக கல்லு உள்ள வந்துருச்சு மார்க்கெட்டுக்குள்ளேன்னா, இந்த கன்றாவை குடிக்கிறதுக்கு அவன் எல்லாம் கல்லு குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுதான் சொல்றேன். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சாராய வியாபாரிகளான திமுக, சாராய வியாபாரிகளான அதிமுக இதற்கு எதிராக இருக்கு. டிஸ்டிலரிஸ்ல வச்சிருக்கோங்க. இவங்க எல்லாருமே சாராய வியாபாரிகள். இந்த சாராய வியாபாரிகள் கல்லுக்கு எதிராக இருப்பதற்கு காரணம், கல்லு வந்து டைரக்டா இவங்க வந்து அதை விற்பனைக்கு பண்ண முடியாது, விவசாயிகளை நம்பித்தான் அவங்க பண்ண முடியும். இதுக்கு விவசாயிகள் ஒன்றும் இல்லை, இது விவசாயிகள் தூக்கி போடுற ஒரு பொருள் இருந்து அவங்க எடுக்கிறாங்க. இந்த சாராயம் இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரும்பு சக்கைகள் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜா அவங்க ஃபெர்மென்ட் பண்ணி அதுல இருந்தா நமக்கு இது, அதாவது சர்க்கரை ஆலைகள்ல நம்ம சர்க்கரைகள்லாம் தயாரிக்க போக கிடைக்கக்கூடிய கழிவு இருக்குல்ல, அந்த கழிவுல இருந்து அவனோட சாராயம் பிறக்குது. ஸோ கழிவுல இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கிறது. ஆனா கல் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட் கிடையாது. கல் வந்து அது டைரக்டான கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். உடம்புக்கு மதுபானத்துல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப லெஸ் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு மதுபானம். திரும்பவும் சொல்றேன், கல் என்பது ஒரு மதுபான பட்டியலில் தான் வரும், அது உணவு பட்டியலில் சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கை நாம் தமிழர் சைட்ல இருந்து அவங்க பண்றாங்க திரும்ப திரும்ப. அது என்ன அப்படின்னா, கல் வந்து உணவு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு போறாங்க. அது ஒரு சரியான பேச்சு கிடையாது. அது நீங்க பேச பேச என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு வேற மாதிரியான விமர்சனம் செய்யறவங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியாயிரும். இன்னொரு சிக்கல் இருக்கு. சிலர் என்ன பண்றாங்கன்னா, குழந்தைகள்லாம் கல்லு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதலையும் வளர்த்து கொள்கிறார்கள். அப்கோர்ஸ் குழந்தைகள் வந்து பீர் குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம், குடிச்ச உடனே யாரும் செத்துற மாட்டாங்க. ஆனா குழந்தைகளுடைய ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் கண்டென்ட் எவ்வளவு மைன்யூட்டா உள்ள போனாலும் அது அவங்களுக்கு பெரிய ரிஸ்க். அது கல்லா இருந்தாலும் சரி, பீரா இருந்தாலும் சரி, வேற சாராயமா இருந்தாலும் சரி. நம்ம ஊர்ல பார்த்திருப்போம், சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து டாஸ்மார்க்ல வந்து குடிக்கிற வீடியோஸ் பாக்குறோம். ஸ்கூல் பசங்க டாஸ்மார்க் மதுபானத்தை ஊத்தி குடிக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அது பெரிய ரிஸ்க். ஆனா கல்ல வந்து குடிச்சா ரிஸ்க் இல்லைன்னு சொல்றது தப்பு. கல்லும் ரிஸ்க் தான், அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாட்டில்ல ஒரு 10 ml விஷம் இருக்கு, இன்னொரு பாட்டில்ல 1 ml விஷம் இருக்கு. இது எதுங்க சேஃப்? ரெண்டுமே சேஃப் இல்ல. ஆனா எதை குடிச்சா உடனே சாவாங்க? அதிகமா இருக்கிற விஷத்தை குடிச்சாதான். கம்மியா இருக்கிற விஷத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா நாட் அட்வைசபிள். நாட் அட்வைசபிள். போதைய சிறுவர்களுக்கு சரியில்லைல்ல, சாவு என்பது உடனடியா வராது. பட் அதுவும் நாட் அட்வைசபிள். சோ இப்ப கல்லு யாருக்கானது? கல்லு மது பிரியர்களுக்கானது. கல்லு ஒரு தற்சார்பு மது, அதனால விவசாயிகளுக்கு நன்மை இருக்கு. கல் இறக்கும் போது விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை விவசாயிகள் டைரக்டா அடையணுங்கிறதுக்காக கல்லு கடைகளை திறப்போம். அது நீங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் இருக்குல்ல, கல்லு கடைகள் திறந்துச்சுன்னா கலப்பட மது வந்துரும்னு, அதை ஈஸியா இது பண்ணிடலாம். கல்ல அமுல்ல பால் வாங்கி எப்படி அமுல்ல ஆவின்ல எல்லாம் பாலை விவசாயிகள்ட்ட வந்து கொள்முதல் பண்ணி அதை சுத்திகரிச்சு எப்படி நீங்க வந்து பாக்கெட்ல கொடுக்குறீங்களோ, அதே போல கல்லை வந்து விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி உங்க அவுட்லெட்ல மட்டும் வித்துட்டு போங்க. விவசாயிகிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுங்க, கல்லை தரம் பரிசோதனை பண்ணுங்க. அந்த கல்லை வந்து கலப்படம் இல்லாத கல்லா செக் பண்ணிட்டு அதை கவர்மெண்டோட அவுட்லெட்ல விநியோகிச்சுட்டு போங்க. முடிஞ்சு போச்சுல, அவ்வளவுதானங்க விஷயம். இதை செய்யறதுக்கு என்னங்க தமிழக அரசுக்கு அவ்வளவு பெரிய இடியாப்ப சிக்கலா? இதையே செய்யல. அப்பதான் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழர்களை இனப்படுகொலை செய்கிறது, திட்டமிட்டு இனப்படுகொலை செய்யறாங்க. அதுக்கு இது பிரச்சனையா வரும். கல்லுக்கு சாப்பிட்டோம்னா சீக்கிரம் ரிசல்ட்ஸ் வராது. அவங்க ரிசல்ட் எல்லாம் பாக்குறாங்கல்ல, பாத்தீங்களா இனப்பெருக்கம் குறைஞ்சிருச்சா, கரு பிரச்சனைகள், விந்தணு உற்பத்தி எல்லாம் குறைஞ்சிருச்சு, தமிழர்களுக்கு டெத் ரேட் அதிகரிச்சிருச்சு, ஹெல்த் இஷ்யூஸ் அதிகரிச்சிருச்சு, பல பேர் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் செத்துக்கிட்டு இருக்கிறான். இது நடக்காது. கல்லு வந்துருச்சுன்னா, கல்ல குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது நடக்காது. அப்ப இதுக்கெல்லாம் வேலை போறதுனால கல்ல உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லுக்கு தடை. அதே உலகத்திலேயே அரசாங்கமே நடத்துற மதுபான கடைகளும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அதுவும் கேவலமா இருக்கு. புரியுதுங்களா? இங்க இருக்க விஷயம் என்னன்னு, உலகத்திலேயே கல்லு தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டுமே. உலகத்திலேயே அரசாங்கம் மதுபானத்தை விற்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த உண்மைதான் கல்லுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடை. அப்ப கல்லை இறக்க வேண்டும், கல்லுக்கு தடை நீங்க வேண்டும். ஆனால் கல்லை எல்லாரும் உணவாக உட்கொள்ளலாமானா பாரிசாலன் சொல்வது கூடாது, வள்ளுவர் சொல்றது கூடாது. ஏனால் மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள்ல மற்றொரு தீமை என்ன? போதை. அந்த போதையில நம்ம செய்யக்கூடிய தவறான விஷயங்கள், சோம்பேறித்தனம், இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் கல்லு குடிச்சிங்கனாலும் வரும். சோ கல் என்பது உணவு என்ற அந்த நரேசனை கொஞ்சம் கைவிட்டு
கல் என்பது இயற்கை தற்சார்பு மதுபானம் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்து சாராயத்திற்கு, ஓட்காவுக்கு, மற்ற சாராயங்களுக்கெல்லாம் இல்லாத தடை கல்லுக்கு மட்டும் ஏன்? இதுதான் கேள்வி. அப்ப கல்லுக்கும் தடை இருக்கக்கூடாது. கல்லை ஒரு சரியான முறையில் விற்பனை செய்வதற்கு டாஸ்மார்க்லயே, நான் என்ன சொல்ல, டாஸ்மார்க் மூட போறீங்களா? இல்ல, டாஸ்மார்க்லயே வித்துட்டு போங்க கல்ல ப்ரொக்யூர் பண்ணி. அது செய்யறதுக்கு தமிழக அரசுக்கு என்ன, விவசாயிகளுக்கு நன்மை தானே. இப்ப கனிமொழி அவர்கிட்ட இந்த கோரிக்கை வைப்போம். ஏன்னா கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாரு, எப்படி வாக்கு கேட்குறீங்க? இது வரைக்கும் நீங்க வாக்கு கேட்டதுல கல்லுக்கு தடையை நீக்குவோம்னு நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்களா? அது எப்படி சொல்லாம இருந்திருப்பாங்க? எல்லா தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒவ்வொரு தேர்தலையும் தென்னந்தோப்பு பார்க்கும்போது, பணந்தோப்புக்காரங்களை பார்க்கும்போது நீங்க சொல்றது என்ன? கல்லு தடை நீக்குவோம், கல்லுக்கு தடையை நீக்குவோம். நீங்க திரு கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க? கல்லுக்கு தடையை நீக்குவோம் தான் சொல்லுவாங்க. அது நீக்குங்க, கல்லுக்கு தடையை நீக்குங்க, கல்லு வந்து பிரச்சனை இல்லாமல் விற்பதற்கான ஒரு வழிமுறையும் உருவாக்குங்க. இது ரெண்டு ரொம்ப சுலபம். கேரளால மானியம் எல்லாம் தராங்க. எந்த கல்லுனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க கல்லுல கலப்படம் எல்லாம் பண்ணா அது ரொம்ப தெரிஞ்சு போயிடும், ரொம்ப ஆப்வியஸ். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நீங்க டாஸ்மார்க்ல குடிக்கிறவனும் கலப்படம் குடிச்சுட்டு தான் இருக்கிறான். அதனால டாஸ்மார்க் மூட போறீங்களா? இப்ப நீங்க கள்ளச்சாராயத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? டாஸ்மார்க் இருக்கு தானே. இப்ப ஏன் குடிக்கலாமே? ஏன் கள்ளச்சாராயம் குடிச்சான்? இதுல பத்தல, இல்ல விலை கம்மியா எனக்கு வேணும்னு நினைக்கிறவன் அவன் போய் குடிக்கிச்சு சாதான் செய்வான். இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இதை காரணம் கிடையாது டாஸ்மார்க் நீங்க மூடினீங்களா? டாஸ்மார்க் திறந்து இருக்குது, இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார்கள், அதனால டாஸ்மார்க் மூடி விடுவோம் மூடினீங்களா? ஆனா கல்லு மட்டும் ஏன் மூடுறீங்க? கல்லு கடை இருந்தா பட்டச்சாராயம் வந்துடும். என்ன லூசுத்தனமான பேச்சு இது? கல்லும் பட்டச்சாராயம் பார்க்க கூட ஒரே மாதிரி இருக்காது. எப்படி அது எப்படி செஞ்சிட முடியும்? பட்டச்சாரத்தோட ப்ரிப்பரேஷன் வேற, கல்லோட ப்ரிப்பரேஷன் வேற இல்லையா? அது ஹார்ட் லிக்கர், அது வேற, இது வேற. இது திறந்தா அது எப்படி வரும்? சோ மதுபான வகைகள்ல கல்லை கொண்டு வாங்க, அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் உலகத்துல இருக்க எல்லா மதுவும் கிடைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கல்லு மட்டும் கிடைக்காது அப்படின்னா அதுதான் வினோத கிறுக்குத்தனமா இருக்கு. அந்த வினோத கிறுக்குத்தனத்திலிருந்து தமிழக அரசு வெளியில வரணும். அதுக்காகத்தான் கல்லுக்கு எதிரான போராட்டத்தை திரு சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். அதை நாம் முழுமையாக வரவேற்கிறோம். கல் என்பது விற்கப்பட வேண்டும். ஆனா கல்லை வித்தா எல்லாரும் போய் குடிக்கணுமானா நான் சொல்லுவேன் வேண்டாம். குடிகாரர்கள் குடிக்கட்டும், குடிக்க கூடாதுங்கிற கோட்பாடு கொண்டவங்களாம் போய் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. மதுவால் கேடு அப்படின்னா அந்த மதுவால் கேடுக்குள்ள கல்லும் அடக்கம். அளவு கம்மி, அதை ப்ரமோட் பண்ற வேலையில இருக்கக்கூடாது, ஆனால் தடையும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம சொல்றோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, மது பிரியர்கள்ல மதுவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு கல்லு வந்து ஒரு டிரான்சாக்சனா பயன்படுத்திக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா ஆகும். ஏன்னா இதோட ஆல்கஹால் லெவல் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு இந்த வித்ட்ரால் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு போதை பழக்கத்துல இருந்து நீங்க அவங்கள வெளியில கொண்டு வரீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொடா குடிக்காரன்னு வச்சுக்கோங்க. அவன் இப்ப குடியில இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறான், ஆனா குடிக்காம நிப்பாட்டுறான். உடனே அவனோட உடம்பு என்ன ஆகும்னா, இது பழக்கப்பட்டதுனால அந்த சிவரிங் இதெல்லாம் வரும், டிப்ரெஷன். அந்த சிவரிங், அந்த டிப்ரெஷன், அவனுக்கு தூக்கமின்மை ஏற்படும் பொழுது கல்லு கொடுங்க, டாக்டருக்கு சொல்லுங்க, இப்ப நீ கல்ல குடி. சரி, கல்ல குடிக்கட்டும், கல்லையே அவன் குடிச்சிட்டு இருக்கட்டும். அப்ப என்ன ஆகும்? ஆல்கஹால் லெவல் அவனோட இன்டேக் அவன் குறைச்சிட்டே வரான், அவனை அறியாமையே. அந்த டிரான்சாக்சன்ல அவனுக்கு அது உதவும். ஸோ அதனால அந்த டிரான்சாக்சனுக்கான ஒரு மதுபானமாக கல்லை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதுதான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, கல்லு குடிக்கலாமா? என்கிட்ட ஏன் இதை நம்ம தெளிவா பேச வேண்டியது இருக்குன்னா, கல் எல்லாரும் குடிக்கிறாங்களே, நம்மளும் குடிக்கலாமானா என்னை பொறுத்தவரை கல்லு குடிக்காதீர்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா கல்லும் ஒரு போதைப் பொருள் தான், அதை குடிக்காதீங்க. அது அந்த அதுலயே பெட்டர். எப்படி கஞ்சா மற்ற போதை வஸ்துக்கள்லயே ஒரு லெஸ் ஹார்ம்ஃபுல் கம்பேரிட்டிவ்லி, அதே போல கல்லும் மதுபானங்கள்ல ஆல்கஹால்ல ஒரு லெஸ் ஹார்ம்ஃபுல் ஆல்கஹாலிக் பிவரேஜ், இயற்கையான ஒரு ஆல்கஹாலிக் பிவரேஜ். அதிலும் ஆல்கஹால் இருக்கு. நிறைய பேர் நினைச்சுக்கிறது கல்லுல ஆல்கஹால் இல்லைன்னு நினைக்கிறீங்க. அப்படி நம்ம சொல்லல, கல்லுலயும் ஆல்கஹால் இருக்கு. ஆனா அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய. அதே போல நம்ம பழைய சோறு சாப்பிட்றோம்ல, பழைய சோறுலையும் ஆல்கஹால் அளவு இருக்கு, ரொம்ப 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 கம்மியா. நம்ம உடம்பை பெரிய அளவு பாதிக்காத அளவுக்கு ரொம்ப கம்மியா, ஒரு 0.5, 0.3, 0.6 இந்த மாதிரி பெர்சன்டேஜ்ல ஆல்கஹால் வந்து நம்மளுடைய பழைய சோறுலையும் இருக்கு. அதனாலதான் பழைய சோறு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரி மந்தமா தூக்கம் வரும். அதே போல தேங்காய் பால் சாப்பிட்றோம்னா, இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற தேங்காய் பாலும் புளிக்கும் பொழுது அதுலயும் ஆல்கஹால் இருக்கும். ஆனா எல்லா பழத்திலயுமே இருக்கு. எல்லா பழமும் கொஞ்சம் நீங்க ஜூஸ் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சீங்கன்னா, திராட்சை எல்லாம் ஜூஸ் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுல ஆல்கஹால் வந்துடும்.
ஆனா உடம்பை பாதிக்காத அளவு ரொம்ப 0% இருக்கும். ஷேவிங் லோஷன்லயும் ஆல்கஹால் இருக்கு. கொரோனால எடுத்து குடிச்சிட்டாங்க, அது குடிச்சு செத்துட்டாங்க. அது ஏன்னா அதுல எல்லாம் அதிகமா இருக்கும் ஆல்கஹால். அதே போல அது அதுல இருக்குன்னு குடிச்சிடறானுங்க. பட் ஆனா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் அதெல்லாம். அதே போல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஆல்கஹால் இல்லாத உணவுங்கிறதே ரொம்ப கம்மி தான் உலகத்துல. ஏன்னா எதெல்லாம் கெட்டு போகக்கூடியதோ அந்த கெட்டு போகக்கூடிய எல்லாத்துலயுமே ஆல்கஹால் உருவாகக்கூடிய தன்மை உண்டு. உலகமே அப்படிதான். சோ நம்ம திங்கக்கூடிய உணவு எல்லாமே வந்து லைட்டா புளிச்சிருக்கிறது எல்லாத்துலயுமே அந்த ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு. ஆனா அது எந்த அளவுல இருக்குங்கிறது கணக்கு எடுத்துக்கணும். கல்லுல அதை வேகமா அதிகரிக்க முடியும். அதனாலதான் கல்லு வந்து மதுபான பொருட்களுக்குள்ள வருது. 7% இருக்கு. நம்ம உடம்பு 0% இருக்கும்போது நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இல்ல 1% 2% வரைக்கும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அது வந்து நம்ம உடம்பு ரெகக்னைஸே பண்ணாது ஆல்கஹாலா. ஆனா அதுக்கு மேல இருக்கிறதுல அது ஆல்கஹாலா ரெகக்னைஸ் பண்ணி தான் அந்த போதை நமக்கு வருது. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, தயவு செஞ்சு இந்த கல்லு போராட்டங்கள் இதுல எல்லாம் குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் அதை பழக்கப்படுத்தாதீங்க. இதையும் ஏன் சொல்கிறேன் என்றால், கல்லுக்கு ஒருத்தன் பழக்கப்படுறான் அப்படின்னா அவன் வேற மதுபானத்தை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒரு காலத்துல அதிகமா கல்லு குடிச்சிட்டு இருந்தோம் தானே தமிழன். அதிகமா கல்லு குடிச்சவன் தான் பட்டசாரத்துக்கும் போனான். சோ இப்ப கஞ்சாவை நம்ம லீகலைஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசுறோம்ல. ஏன்? ஏன்னா அது கஞ்சாவை லீகலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஞ்சா என்ட்ரி லெவல்ல கேட்வே ட்ரக்கா பயன்படும். அதே போல கேட்வே ஆல்கஹாலா கல்லு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அத அனைத்து மக்களும் உணவாக உட்கொள்ளக்கூடிய உணவு என்று சொல்வதும் தமிழ் தேசிய பானம் என்று சொல்வதும் தவறு. அது ஒரு இயற்கை தற்சார்பு மதுபானம். இயற்கையானது, அவ்வளவுதான். இதுதான் நீங்க உங்களுடைய அந்த டிஃபரன்ஸ், அந்த லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன். இவ்வளவுதான். மற்றபடி கல்லுக்கு வந்து தடை நீங்கணும், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே இல்லை. சரி, இந்த போராட்டம் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடத்தினாதான் வந்து அது முடியும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓட்ட அரசியல் அது ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எங்கெங்கெல்லாம் அரசியல். நாம் தமிழருக்கு இது ஒரு பெரிய வெற்றி இந்த போராட்டம் ஆக்சுவலா. ஏன்னா விவசாயிகள் பெரும்பான்மையானவர்கள் கல்லு இறக்கணும் அப்படிங்கிறதுல, ஏன்னா கல் இறக்கும் பொழுது என்னன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வருமானம். நீங்க கருப்பட்டி இதுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் என்பது ஒரு கணிசமா அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கல்லும் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா கல் வந்து ஒரு மேஜரான ஒரு இதுல போயிடும். அது போக மித்த மரங்கள்ல ஒரு அறிவாளி என்ன சொல்லியிருந்தான் போட்டோன்னா, கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதுல என்ன போட்டிருந்தான், கல் இறக்குறதுனால நமக்கு வந்து நொங்கு கிடைக்காம போயிடும், வந்து அது வந்து ஒட்டுமொத்த பனை மரத்தையும் அழிப்பதற்கான ஒரு சதி திட்டம்னு ஒரு கிறுக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்தான். கிறுக்குகளா, ஒரு மரத்துல கல் இறக்குனாங்கன்னா இன்னொரு மரத்துல நொங்கு எடுப்பாங்க, புரியுதுங்களா? நொங்கு எடுப்பாங்க, பனங்கிழங்கு எடுப்பாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். ஆனா ஓவராலா பனைமரங்கள்ல கல் எடுக்கிறது அதிகரிக்கும் பொழுது பனம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு வருமானம் என்பது கிடைக்கும். இன்னைக்கு நொங்கோட விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. காரணம் என்ன? எல்லா மரத்துலையும் நொங்கு எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு சில மரங்கள்ல கல்லும் ஒரு சில மரங்கள்ல நொங்குன்னு எடுக்கும்போது எக்ஸஸ் ஆஃப் நொங்கு ப்ரொடக்ஷன் கவரையும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? நொங்கோட விலையும் கணிசமா கிடைக்கும், கல்லோட விலையும் கணிசமா கிடைக்கும். எல்லாத்தோட விலையும் விவசாயிகளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு சரியா இருக்கும். ஒரு 10 மரத்துல கல் எடுத்தாங்கன்னா ஒரு 10 மரத்துல நொங்கு எடுப்பாங்க. ஆல்டர்னேட்டிவா மாத்துவாங்க. அப்புறம் இதுல இருந்து கல் எடுக்கும் போது அதுல இருந்து நொங்கு எடுப்பாங்க. இப்படி மாத்தி தான் எடுப்பாங்களே ஒழிய, ஒரே கல் இறக்குனா கல்லாவே இறக்கிட்டு இருந்தா ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போயிடும். மரமும் கல்லு தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். இது தென்னை மரத்துக்கும் பொருந்தும், பனை மரத்துக்கும் பொருந்தும். அதனால இந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் யோசிக்கிறத விட்டுருங்க. முதல்ல இது என்ன, இன்னும் நிறைய பேர் என்னன்னா பதனியில சக்கரை போடுறாங்களான்னு கேட்கற அளவுக்கு அறிவாளிகள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சரி, விடுங்களா. கல்ல ஒழிக்கணும்ன்றதுக்காக தென்னை மரங்கள்லாம் வெட்டி சாய்த்தவங்க வழியில வந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தற்கொலைகளுக்கு அது புரியறது இல்ல, அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ முக்கியமான இது ஏன்னா இப்போ நம்ம அவர் அதை பண்ணதுனால இப்போ ஒரு டிபேட்டா வந்து அதை குறித்து மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் எல்லாம் நம்ம பேசி நிறைய பேருக்கு விளக்கியிருக்கோம். சென்னையில இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா கல்லை பத்தி இன்னைக்கு நிறைய வந்து தேடி பார்த்து என்ன மேட்ரு அது, ஏன் அதை வந்து ட்ரை பண்ணாங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு. மிக்க நன்றி பாரு. நன்றி.